ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. மத்யோத்பவே புவயிலாவிருத்தனம் நிவர்ஷே கௌரி பிரதான வனிதா ஜனமத்ர பாஜே சர்வேன மந்திரனுதிபிஹி சமுபாஸ்யமானமோ சங்கர்ஷனாத்மகமதீஸ்வர சம்ஸ்ரயே த்வமோ. உயர்ந்த 21வது தசகத்துல இலாவிரத அந்த ஒரு உத்தமமான கண்டம் இலாவிரத வருஷத்துல கௌரியான பார்வதி தேவியானவள் பரமேஸ்வரனை கொண்டு அங்க இருக்கக்கூடிய குருவாயூரப்பா 1000 தலைகள் படைத்த சங்கர்ஷ்ண மூர்த்தியாக உன்னை தியானம் பண்ணிட்டு இருக்காளாமேன்னு இந்த சரித்திரங்களை சொல்லிட்டு இருக்கார். இந்த தசகத்துல என்ன அழகுன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல ஒவ்வொரு தேவதையும் அந்தந்த கண்டத்துல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய ரூபத்தை பூஜை பண்ணிட்டு இருப்பா. ஒரு கண்டத்துல இருக்கிற மகாவிஷ்ணு அதே ரூபத்துல இன்னொரு வருஷத்துல இருக்க மாட்டார் அந்த கண்டத்துல. அதே மாதிரி ஒரு கண்டத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடிய தேவதைகளும் மறுபடியும் வரமாட்டா. அதான் இந்த தசகத்துல அழகு. இப்ப இலாவிரதத்துல சங்கர்ஷணன் 1000 தலை படைத்த நாகமாக ஆதிசேஷனுடைய அம்சமாக எம்பெருமானான மகாவிஷ்ணுவை பார்வதியும் பரமேஸ்வரனும் பூஜை பண்றாளாம். அப்ப பாகவதத்துல என்ன அழகுன்னா ஒவ்வொருவரும் பூஜை பண்ணும் போது ஒரு சூக்ஷ்மமான ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பூஜை பண்றா. அந்த ஸ்லோகத்துக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு பலன மகான்கள் அனுபவிச்சிருக்காளாம். இப்ப இந்த பார்வதியும் பரமேஸ்வரனுமாக சங்கர்ஷணனான மகாவிஷ்ணுவே பஜே பஜல் யாரண பாத பங்கஜம் பகஸ்ய கிருத்னஸ்ய பரம்பராஜனோ பக்தேஸ்வலம் பாவித பூத பாவனோ பவாபகம் த்வம் பவபாவமீஸ்வரோ. இத சொல்லி அவரை சோஸ்திரம் பண்ணிட்டே இருக்கா பார்வதி பரமேஸ்வரால். என்ன அர்த்தம்னா பஜிக்க தகுந்தவரும் எல்லாருக்கும் ரட்சகமான சரணாரவிந்தத்தை உடையவரும் ஞான பல ஐஸ்வர்ய வீர்ய சக்தி தேஜஸ் என்ற 6 விதமான ஒரு சக்திகளை உடையவும் பக்தர்களுக்கு பந்தத்தை விளக்குபவர்களும் அபக்தர்களுக்கு தன்னை தியானிக்காதவாளுக்கு பந்தத்தை அளிக்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய 1000 தலைகள் படைத்த பவாபகம் த்வம் பவபாவமீஸ்வரமோ பாகவத ஸ்லோகம் இது. அப்படிப்பட்ட சங்கர்ஷ்ண மூர்த்தியான உன்னை நாங்கள்லாம் நமஸ்கரிக்கிறோம்னு இவா பூஜை பண்ணிட்டு இருக்காளாம். இத கேட்கிறவாளுக்கு என்னன்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகம் காதுல விழுந்தாலே அவர்கள் பண்ண பாபங்கள் எல்லாம் போகும். சங்கர்ஷனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் எல்லாத்தையும் அவ அடையக்கூடிய பரம பாக்கியம் கிடைக்கும்னு முதல் ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா இலாவிருத்தம் என புகழும் பூகண்ட நடுவிலே உமையவளே முதலானோர் உறையும் பங்கில் மலாதிகளை மாய்ப்பவனும் மகேசனவன் உமைனாலும் மனமாற வாழ்த்துகின்ற உலாவி வரும் சங்கர்ஷண உருப்படைத்த உத்தமனே யமை காக்க குருவாயூரில் சிலா வடிவில் இருப்பவனே செம்மை மிகு உள் பதம் தான் சேர்ந்தேன் போற்றி போற்றி. முதல் ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணவர். அடுத்த ஸ்லோகத்துல அங்க இருக்கக்கூடிய இன்னொரு கண்டம் அங்க எந்த தேவத்தை அவரை யார் பூஜிக்கிறார்னு 2வது ஸ்லோகத்தை 21வது தசகத்துல பட்டத்திரியா ஆரம்பிக்கட்டும். அவர் அந்த கண்டத்துல எந்த ஒரு தரிசனத்தை அடையவிருக்கிறார்ன்றத சொல்ல போறார். அதுக்குள்ள நாம் இப்போது அடைய வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லக்கூடிய மார்க்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய திருமால்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய புரசை கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய கரியமாணிக்க பெருமாள் உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தை இந்த திருக்கோயிலிலே இதோ அடைந்து கொண்டிருக்கின்றோம். திருவடியிலிருந்து திருமுடி வரை கண்ணனுடைய அர்த்த பரிணாமம் கரியமாணிக்க பெருமாளாக கரிய உருவத்தோடும் மாணிக்கமான ஒரு மனதை கொண்டவருமாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானுடைய விக்கிரகம் நாம் தரிசிக்கும் போதே பழமை வாய்ந்த அதாவது ஒரு பிராச்சீனமான ஒரு விக்கிரகம் என்று நமக்கு இதை சேவிக்கும் போதே இதோ புலப்படுகின்றது. நின்ற திருக்கோலம் தான். அதனால் உயர்ந்த கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு 4 திருக்கைகள்
வழக்கம் போல சங்கு சக்கரம் என்ற 2 திருக்கைகளாகவும் மற்றொன்று அபய கஸ்தமாகவும் எம்பெருமான் அனுகிரகிக்கக்கூடிய இந்த பாவத்திலே இவருடைய திவ்ய தரிசனத்திலே இப்போது நாம் உற்று நோக்க வேண்டும். 4வது திருக்கரமானது ஆகா, நேரே சென்றால் கூட இவ்வாறு நாம் தரிசிக்க முடியாது. அவ்வளவு அழகான காட்சி. 2 விரல்களை லாவகமாக மடித்துக் கொண்டு ஆஹ்வான ஹஸ்தம் என்று நாம் சொல்லுவோமே, இது சில திருக்கோயில்களில் சில எம்பெருமானிடத்திலே மட்டும் நாம் தரிசிக்க முடியும். அதாவது நம்மை வா வா என்று அருகே அழைத்து 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 நமக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய உத்தமமான ஒரு ஸ்வரூபம் இருக்கின்றதே, அதற்குத்தான் ஆஹ்வான ஹஸ்தம் என்று பெயராம். அந்த ஆஹ்வான ஹஸ்தத்தோடு திருமண்காப்பையும் தான் சார்த்திக் கொண்டு தாமரை பீடத்தின் மேலே அழகாக 2 திருவடிகளை தாங்கிக் கொண்டு எம்பெருமானானவர் நமக்கு உயர்ந்த திவ்ய தரிசனத்தை இங்கே அளித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய வக்ஷஸ்தலத்திலே மகாலட்சுமியானவள் மின்ன, அதே மகாலட்சுமியானவள் அவருடைய வலதுபுறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியாராக நின்ற திருக்கோலத்திலே கிரீடம் திலகம் உயர்ந்த நாசியோடு இடது கையிலே தாமரை புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டு சேவையை அளிக்க, மற்றொரு புறத்திலே பூமாதேவி நாச்சியார் ஆனவள் அவளும் கிரீடத்தை தரித்துக் கொண்டு உயர்ந்த திருமாங்கல்யத்தோடும் வலது கையிலே தாமரை புஷ்பத்தை தான் தாங்கிக் கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான கரியமாணிக்க பெருமாளுடைய உத்தமமான திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்திற்கு அடுத்த பரிணாமத்திலே எந்த எம்பெருமான் எந்த கண்டத்திலே எவ்வாறு சேவையை அளிக்கின்றார் என்பதை பட்டத்திரி விவரிப்பதை கேட்பதற்கு குருவாயூரப்பனோடு சேர்ந்து நாமும் ஆவலாக இருக்கின்றோம். குருவாயூரப்பனும் ஆச்சரியமாக பட்டத்திரி நீர் தொடங்கலாம் என்று சொல்ல அடுத்த ஸ்லோகத்தை பட்டத்திரி கம்பீரமாக ஆரம்பிக்கின்றார். குருவாயூரப்பா, भद्रस्वनाम कैलावृत पूर्व वर्षे भद्रस्वरो पिरुषिभि परिणूयमानो कल्पन्तकूट निगमोद्धरण प्रवीणो ध्यायामि देव अयशीर्षतनु भवन्तमो. குருவாயூரப்பா, இலாவிரத கண்டத்துல இருக்கக்கூடிய சங்கர்ஷனான உன்னுடைய உருவத்தை பத்தி சொன்னேன். இப்ப அந்த இலாவிரத கண்டத்தினுடைய கிழக்கு பக்கல கிழக்கு திக்குல பத்ராஸ்ரவம் அப்படின்ற ஒரு வருஷம் இருக்கா, அதாவது ஒரு கண்டம் இருக்கு. அங்க பத்ரஸ்வஜன் அப்படின்ற ஒரு ரிஷிகளால நீ சோஸ்திரம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக இருக்க. அந்த மூர்த்தி எப்படி இருக்கார்? மகாவிஷ்ணுவான உன்னுடைய சொரூபம் எப்படி இருக்குன்னா ஆச்சரியமான சொரூபமா. கல்பந்த கூட்ட நிகமோத்தரண பிரவீணமோ தியாயாமி தேவ அயசேர்ஷதனோ பவல்தமோ. ஹயக்ரீவ மூர்த்தியாக அந்த ஒரு உத்தமமான கண்டத்துல பகவான் நித்தியவாசம் பண்ணிருக்காரா. ஹயக்ரீவரை பத்தி நாராயணியத்துல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் பாகவதத்திலையும் இந்த இடத்துல தான் வர்ணிச்சிருக்கா. ஹயக்ரீவர் நாமே திருக்கோயில்கள்ல பல இடங்கள்ல சுதை ரூபத்திலையும் விமானத்துல தரிசனம் பண்ணியிருக்கோம். உற்சவ மூர்த்தியாகவும் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். லக்ஷ்மி ஹயக்ரீவர், யோக ஹயக்ரீவர், ஞான ஹயக்ரீவர் அப்படின்னு ஹயக்ரீவருக்கு எப்படி வராகமூர்த்திக்கு பலவிதமான பரிணாமங்களோ வராகமூர்த்தியும் லட்சுமி வராகமூர்த்தியும் உண்டு, அதே சமயத்துல யோக வராகமூர்த்தியும் உண்டு. அந்த ரூபத்துல ஹயக்ரீவருக்கும் வராகமூர்த்திக்கும் சட்டுன்னு உத்து பார்த்தா தான் நமக்கு சில இடங்கள்ல வித்தியாசமே தெரியும். ஒரே ரூபத்தோட இருக்கா மாதிரி இருப்பா. இவருக்கு குதிரை முகம் ஹயக்ரீவருக்கு. அவர் தியான கோலத்துல உட்கார்ந்து ஞானத்தை அளிக்க கூடியவராக பத்ராஸ்ரமம் என்ற உத்தமமான இந்த ஒரு கண்டத்துல பலவிதமான மகர்ஷிகளால பூஜிக்கப்பட்டு அவர் அங்க இருந்துருக்காராம். அவள்லாம் எப்படி பூஜிக்கிறான்றா, ஒருத்தர் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பூஜிக்கிறான்றது தானே பாகவதத்துல அவ சொல்லக்கூடிய ஒரு சம்பிரதாயம். அந்த விதத்துல பார்த்தோன்னு சொன்னா வேதான்யுகல் தே தமசா திரஸ்கிருதன ரசாதலோத்யோ ருதுரங்க விக்ரக பிரத்யாததே வை கவயே பியாசதே தஸ்மை நமஸ்தே விததேகி தாயதே. ஹயக்ரீவர் எதற்காக உலகத்துல வந்தார்? சரித்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்லையா? இந்த கண்டம் முழுக்க அவர் பரிபாலனை பண்ணிட்டு இருக்காருன்னா மகாவிஷ்ணுனுடைய ரூபத்துல மதுகைடபன்னு 2 அசுராள் அவ பிரம்மா கிட்டேந்து வேதத்தை அப்படியே புடிங்கிட்டு போயிட்டாளாம். பிரம்மாவுக்கு பகவான் தான் வேதத்தை உபதேசமே பண்ணார். வேதத்தை மூலாதாரமா வச்சுட்டு தான் உலகத்தினுடைய சிருஷ்டி நடக்கிறது.
பல தர்மங்கள் எல்லாம் அதுல இருந்து தான் வகுக்கப்படுறது. அப்ப இவ கவர்ந்துட்டு போன உடனே பிரம்மா கதற ஆரம்பிச்சார், மகாவிஷ்ணுவே வேதமே இல்லாத போயிடுத்தே, வேதம் இல்லாம உலகத்துல மூச்சே இருக்காதே, வேதம் இல்லாம நான் உலகத்தை படைக்கவே முடியாதே, மூலாதாரமாச்சே, அதை நீ எனக்கு மீட்டு கொடுக்கணும்னா உடனே எங்க இருக்கான்னு பார்த்தார். அந்த அசுரால் அதை எடுத்துட்டு பாதாள லோகத்துல போய் ஒழிச்சு வச்சுட்டு வந்துட்டாளாம். அதனால மகாவிஷ்ணு என்ன பண்ணார், கழுத்து வரைக்கும் குதிரை முகம், கழுத்துக்கு கீழே நரஸ்வரூபம்னு ஹயக்ரீவ மூர்த்தியாக மாறி பிரத்யாததே வை கவயே பிசாசதே தஸ்மை நமஸ்தே விததே கீதாயதே. பாகவதம் சொல்லித்து அரக்கனால் அபகரிக்கப்பட்ட அந்த ஒரு வேதத்தை லாவகமா ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் 4 பிரிவுகளையும் எடுத்துட்டு வந்து பிரம்மா கிட்டக்க நீ வேகமா குதிரை முகத்தோட கொடுத்த வேதத்தை நீ கொடுத்ததோட இல்ல, அதற்குண்டான ஞானத்தையும் மறுபடியும் அவருக்கு நீ கொடுத்த. அதனால தான் ஹயக்ரீவ மூர்த்தி எழுந்தருளி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் ஞானப்பிரதா ஞான ஆனந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகேன்னு நம்ம சொல்றது உண்டு. இதே சரித்திரத்தையே செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்துல சொன்னார். இயக்கருள் வானவர் முதலிய யாவரும் வணங்கி மயக்க நீக்கியால் வாயன மகிழ்ந்தருள் நாளும் பயக்கு மாயவள் பத்திராட்சுவத்தினில் உறைவோன் அயக்ரீவல் அயக்ரீவல் என்று அன்பொடும் ஏத்த அங்கு அமர்வர். அயக்ரீவன்ற பேரோட அங்க இருக்காராம். அதனால தான் இன்னைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் திருவைஹந்திபுரம் என்ற ஒரு ஊர்ல சாக்ஷாத் வைஷ்ணவ ஆச்சாரியனான சுவாமி நிகமாந்த தேசிகனுக்கு கருடனே ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணி அதை அவர் உச்சாடனம் பண்ணதுனால சுவாமி தேசிகனுக்கு திருவைந்திபுரத்துல ஹயக்ரீவனே இப்ப எப்படி பிரம்மாவுக்கு காட்சியை அளித்தாரோ அதே மாதிரி நேர காட்சியை அளிச்சு மந்தோபவிஷ்யன் நியதம் விரிஞ்சோ பாசாம் நிதே வஞ்சித பக்தேஜகம் தைத்யாபனீதல் தயைவ பூஜோபி அத்யாபயிஷ்யோ நிகமல் சேத்வம். தேசிகன் சொன்னார், ஹயக்ரீவா நீ எனக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்ணல, பிரம்மாவுக்கும் நீ அந்த வேதத்தை மீட்டு வந்து கொடுக்கலன்னு இருந்தால் உலகத்துல வேதமே இல்லாத போயிட்டு இருக்குமேன்னு சொன்னாராம். அப்ப நமக்கு ஹயக்ரீவர் என்ன பண்றாருன்னா ஞானத்தை கொடுக்கிறார். திருவைந்திபுரம் மாத்திரம் இல்ல, சென்னையில இருக்கக்கூடிய நங்கநல்லூர்ல தனி சன்னதியாகவே திருக்கோயில்ல கோயில் கொண்டு இருக்கார். அதே மாதிரி கர்நாடக தேசத்துல மைசூர்ல நம்ம பார்த்தோம்னா உயர்ந்த ஸ்ரீமடம் பரகால மடம். அந்த பரகால மடத்துக்கு லக்ஷ்மி ஹயக்ரீவன் ஆராத்திய மூர்த்தியாகவே இருக்காராம். ஒவ்வொரு ஸ்ரீமடத்துக்கும் ஒரு ஆராத்திய மூர்த்தி உண்டோனோ அது போல பரகால மடத்துக்கு லக்ஷ்மி ஹயக்ரீவன் ஆராத்திய மூர்த்தி. தமிழ்நாட்டிலேயே செங்கல்பட்டுக்கு அருகிலே அமைந்திருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் ஒரு கிராமத்துல யோக ஹயக்ரீவனாக சுவாமி இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி அர்ச்சாவதார மூர்த்தியாக அங்கங்க இருந்தா கூட பத்ராசிரமம்ன்ற கண்டத்துல ஞானத்தை கொடுக்கக்கூடிய சுவாமியே அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் எப்படி சோஸ்திரம் பண்றான்னு சரித்திரத்தை தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் ஹயக்ரீவனுடைய பெருமையை என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் குரிசை கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரியமாணிக்க பெருமாள் மூலமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.